நீ வெட்டு போட்டு வந்து வெட்டு கிடைக்கிறதுங்கள அப்ப அந்த வீடியோ எடுத்து இருக்கிறபடியா கூட அவரை பாப்பேன். அனாதையா வச்சு போட்டு போயிட்டாரு 2 பேரையும். நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. எம்என்எஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் மண்டூர் 16 நின்று கொண்டு இருக்கிறோம். மண்டூர் 16 சொன்னாலே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. ஒரு ஐயா வந்து அண்மையில் வந்து இறந்து போனவங்க, அவங்களுடைய இறுதி கிரியை வந்திருக்கின்றது 31ஆம் நாள் நினைவஞ்சலி. அப்போ அதை செய்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து உதவிகளை கேட்டிருந்தாங்க. அதை நான் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய தமிழினியாக்காட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு அப்படி கேட்குறாங்க என்ன செய்யன்னு சொல்லி. அப்போ அந்த எப்படி சொல்கிறேன், அந்த கார்டு கூட அடித்து கொடுக்குறதுல இருந்து அவங்க எல்லா உதவிகளையும் கேட்டிருந்தாங்க. இப்படிலாம் கேட்காங்க. எனக்கு வந்து கார்டு அடித்து கொடுக்குறத விட விருப்பம் இல்லை. ஏன்னா அது வந்து இறுதி கிரியை அவ்வளோக்கு நம்ம செலவழிச்சலாம் அப்படிலாம் செய்ய தேவையில்லை. அதை நம்ம அவங்ககிட்ட கொடுத்தாலே வந்து அவங்க ஒரு நாளைக்காவது வாழ்ந்துட்டு போயிடுவாங்க சாப்பிட்டு. அந்த அக்கா வந்து சொன்னாங்க, இல்லை அனு பிரச்சனை இல்லை, இறுதிக்கிரியை தானே, அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து நம்ம செய்து கொடுப்போம், பிரச்சனை நீங்கள் அங்கே போயிட்டு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் நாங்கள் வந்து 2 கொண்டு இருக்கின்றோம். இதில் போனோம்னா அந்த இடத்துல இருக்கு அவங்களோட வீடு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அப்போ நாங்கள் அங்கே போயிட்டு அந்த ஒரு தம்பியையும் அதில் அங்கே வந்து ஒரு அண்ணன் இருக்காங்க அவங்களையும் கூட்டிகிட்டு களுவாஞ்சிக்குடி நகரத்துக்கு போய் அவங்களுக்கு தேவையான அந்த உலருணப் பொருட்கள் எல்லாமே வந்து வேண்டிட்டு மரக்கரைகளும் வேண்டணும். இப்போ மரக்கரை மண்டைக்கு வேணுமெண்டா பழுதா போயிடும். இப்போ இன்னும் ஒரு 6-7 நாளைக்கிட்ட இருக்குது அந்த 31ஆம் நாள் நினைவஞ்சலி வாரத்துக்கு. அப்போ மரக்கரையினுடைய விலைகள்லாம் வந்து கேட்டு அவங்களோட கையில் வந்து காசை கொடுத்துட்டு இப்போ கார்டு அடிக்க கொடுக்கணும். இப்போ கார்டு அடிக்க கொடுத்தா எப்படியும் 2 நாள் ஆகும் கார்டு தாரத்துக்கு. உடனே தர மாட்டாங்க, நாளைக்கு 8 நாள் தான் கிடைக்கும். அப்போ கார்டு எத்தனை கார்டு அடிக்கிறேன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு ஒரு ஸ்டுடியோவுக்கு போய் கார்டு அடிக்க கொடுத்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து கை ஒரு செலவுக்காக வேண்டி அந்த அக்கா வந்து கொடுத்துட்டு சொன்னாங்க. அப்போ கொடுத்துட்டு அவ்வளோ என்னம்மா என்று சொல்லுங்க தம்பி, நான் போட்டு விட்றேன். அப்போ அந்த வகையில் நான் இந்த வந்திருக்கின்றேன். இப்போ இவங்களை கூட்டிட்டு நான் நேரடியாக போய் எல்லா பொருட்களையும் வந்து வாங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோவை தான் நான் பிடிச்சி அனுப்பணும். திரும்ப நம்ம வர தேவையில்லை, இங்கேருந்து போக்குள்ள நம்ம ஆட்டோவில் ஏற்றிட்டு போவோம். அப்போ அந்த வகையில் போயிட்டு அந்த அம்மா வந்து உள்ளுக்குள்ளே இருக்காங்க, அவங்களுடைய பேசிட்டு நம்ம போகலாம். இப்போ எப்படி போவோம் என்னென்னு சொன்னால் சரியான மாதிரி டயர்டாக இருக்குது. நாங்கள் வார வழியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில இடத்த வந்து அந்த பாதைகள் நம்ம வந்து உடைஞ்சி வேலையெல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்குது. சில பாதைகளை வந்து வர முடியாது, சுற்றி வரணும். அப்போ அதோட வந்து ஃபுல்லாக வந்து மாறி ஓட்டமாக இருக்கும். இந்த வீடியோ நான் எப்போ போடுறேன்னு தெரியல. என்னடா பதுளையில் நின்று வந்து நம்ம ஒரு பாகரை இப்படி இடங்களே திரும்ப வந்து நுவரெலியாக கண்டி போகிறோம். அப்போ வீடியோலாம் வந்து எப்படி சொல்கிறது, கொலாபரேஷன் மாதிரி மாறி அந்த இதுகளுக்கு வருது. அப்போ தொடர்ச்சியாக வந்து வீடியோவை பாருங்கள். அப்போ நாங்கள் இந்த இப்போதைக்கு மட்டக்களப்பில் வந்து நின்று கொண்டிருக்கின்றோம் பதுளையில் இருந்து வந்து. அப்போ இதை வந்து எப்போ போடுறேன்னு தெரியல. கண்டிப்பாக வேண்டாம், இதை வந்து முக்கியமாக முடிக்கணுன்றதுக்காக வேண்டியாக வந்து நின்றதும். அதோட இந்த மட்டக்களப்பிலையும் வந்து நிறைய பாதிப்புகள் வந்து இடம்பெற்றது. அப்போ நம்ம மட்டக்களப்பில் இருக்கிற மக்களுக்கு வந்து இதை செய்யணும் வேண்டாம். இப்போ மலையகம் என்று மலையகத்தில் பாதிப்பு இல்லாமல் இல்லை, பாதிப்பு தான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இப்போ அங்கே வந்து எப்படி சொல்கிற அதிக அளவிலான இந்த நிவாரண பொருட்கள் அதுக்கான உதவிகள் வந்து கிடைச்சி கொண்டிருக்குது. இப்போ இந்த பக்கமாக வந்து கிடைச்ச விகிதம் குறைவு. அதனால் வந்து நாங்கள் மட்டக்களப்பிலையும் வந்து உதவிகளை செய்யணுன்றதுக்காக வேண்டி நாங்கள் செய்து முடிஞ்சு இப்போ திரும்ப நுவரெலியாக கண்டி போயிட்டு திரும்ப வந்தும் இங்கே வந்து செய்கிறதுக்கான சில வேலை திட்டங்கள் இருக்குது. அதை நாங்கள் செய்வோம். பிரச்சனை இருங்க நீங்க இருங்களே. 20ஆம் தேதி 19ஆம் தேதி சாமான் வாங்கணும். மரக்கறியாமான இப்ப வாங்கல மரக்கறி வாங்கணும், பழுதா போகுமே. காசு தரேன் அங்க கேட்டு போட்டு. இப்ப நான் அந்த பொடியின் ஜேனுவையும் அந்த மற்ற அண்ணாவையும் கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போய் அங்க டவுன்ல வந்து எல்லா பொருட்களையும் வேண்டி ஒரு ஆட்டோவில் கொடுத்து அவங்கள அனுப்பி விடுறேன். மற்றது மரக்கறிக்குரிய காசையும் கொடுத்து காட்டு மடிக்க கொடுத்துறேன். காட்டத்தின் அடிக்க கொடுக்கும். காட்டு அடிக்க இல்லம்னே நீங்க இல்ல பிரச்சனை, நாங்க அடிச்சு தரோம். ஸ்பீக்கர் தான் வாயால் எல்லாருக்கும் சொல்லிப்பட்டோம். இல்ல பிரச்சனை, நீங்க ஹாட்டை கொடுங்களேன். அது இனி போகல இனி திரும்ப போகல. இல்ல ஸ்பீக்கர் தான் அடுக்கண்டுட்டு இருக்கே. ஸ்பீக்கர் சங்கநாதம் பண்றதுக்கு அவரு ஐயரு படிப்பாரு. அதுக்கு எவ்வளவு? அதுக்கு எவ்வளவு தெரியாம 10,000 15,000 என்னன்னு தெரியா. அன்றைக்கு சபம் எடுத்த அன்றைக்கு 10,000 எடுத்துட்டான் இணைகள் போட்டதுக்கு. இனி சங்கநாதம் பண்றதுக்கு வேணும் பீக்கர். நாங்க எல்லாருக்கும் வாயால சொல்லிட்டோம் நேற்று.
நான் சொன்னேன் அந்த பொடி ஜேனுட்ட ஹார்ட் அடிப்பேன் நான் உங்களுடைய இல்லை காட்டு அடிக்க வேணாம் சொன்னீங்கல்ல நான் பைய பார்த்து நான் ஜோதிச்சு என்னண்டாமா இப்ப தெரியும் தானே நான் பார்த்தனா காட்டு அடிக்கிற காசு நீங்க வச்சிருந்தாலும் செலவழிச்சிருவீங்களே என்றதான் எங்கட நோக்கமா இருந்து சொன்னேன் நான் அப்புறம் அந்த அக்காட்ட காய்ச்சினா லண்டன்ல இருக்கிற அந்த அக்காட்ட அப்படி கேட்காங்க என்ன செய்யுது அப்ப அவங்க ஒரு மறுப்பும் சொல்லல சரியான பிரச்சனை இல்லை நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு சொல்லுங்க நான் காசை போட்டு வரேன் நாங்க அது சரியன்று தம்பிட்ட சொன்னா காலையிலயும் காட்டாடி பண்ணவி என்று வாயால் எல்லாருக்கும் சொல்லி ஒழிஞ்சி சொல்லாதவங்களுக்கு தான் காட்டு கொடுக்கணும் இது எங்களையும் சொல்லியாச்சு ஓ பீக்கர் தான் சரி பிரச்சனை அப்ப காட்டு அடிக்கிற காசை வந்து நீங்க வச்சு செலவழிங்க சார் இனி இந்த கொட்டியில் காய்ச்சி இனி இந்த கதிரை காய்ச்சி எல்லாம் கொடுக்கணும் மக்களுக்கு பொருட்கள் வாங்குறதை தாண்டியம்மா இப்ப அடுத்து நாங்க மரக்கறியும் காசை கொடுத்து விடுறோம் ஜேனுட்ட கொடுத்துடுறோம் வாங்கிடுங்க உங்களோட ஒரு கை செலவுக்கு வரும் எவ்வளவு வேணும் உங்களுக்கு செலவுக்கு 5 10 அப்படி எப்படி அரிஞ்சு போகும் எவ்வளவு வண்டி சொல்றதுக்கு தெரியும் கையில வந்து வச்சுக்கொள்ளுங்க வாரத்துக்கு செலவழிங்க சரியா அப்ப அது பார்த்து எவ்வளவு மிஞ்சு பார்த்து போட்டு ஐயட்ட மாதிரி கொடுத்து விடுறேன் நீங்க வந்து இந்த இதுல வந்து அந்த லிஸ்ட் ஒன்று எனக்கு வெளியே அனுப்பியிருந்தீங்க தம்பி அனுப்பியிருந்தாரு அது வந்து எல்லாருக்கும் ஓகே போதும் தானே இப்போ அதை விட 160 பேரு காணுமா அது பிரச்சனை இல்லையா இல்ல தயிரக்கு எல்லாம் அந்த எழுதிருக்கிற அந்த இப்போ நம்ம கடையில வாங்குற பொருட்களுக்கு எல்லாம் ஓகே அது சரிதானே அது எல்லாம் அழிக்கிறது அதான் யோசிச்சுட்டு நாங்க யோசிச்சு நான் எழுதுனேன் நாங்க அப்ப அதுல நீங்க எவ்வளவு ஓட்டிக்கீங்க சரி அப்ப நீங்க இப்ப வருவீங்கன்னு அப்ப எழுதிக்கிறத விட எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் கூட வாங்குவோம் சரியா சரியா இந்த 160 ரூபாய்க்குள்ள நீங்க அதான் நான் பார்த்தேன் லிஸ்ட்டை பார்த்து காணாது அப்படின்டா காணாமனே அதான் யோசிச்சிருந்தேன் நானுடா அவங்ககிட்ட வந்து ஏற்கனவே சொல்லிவிட்டு போனேன் இப்போ இந்த கடுமையா வந்து நம்ம ஆடம்பரம் செய்யாம நம்மளா செய்வோம்ண்டு அப்ப அவங்களும் வந்து உறவுகளுக்கு எல்லாம் சொல்லித்தாங்க 160 பேருக்கிட்ட அப்ப பிரச்சனை இல்லை நம்ம நல்லபடியா செய்து முடிப்போம் அப்ப நம்ம எழுதிக்கிறத விடன்னா கொஞ்சம் கூட கூட வாங்கினா சரியானே உங்களுக்கு தெரியும் தானே நீங்க கையோட கூட்டி போய் வாங்கி அனுப்பிடுறாமா உடனே நாங்க போயிட்டு அங்க போயிட்டு எப்ப வருவோம் தெரியா அமுதுக்காக வரணும்ன்ற ஆசையில இருந்து நான் எங்க சந்தர்ப்பம் கிடைக்கலையம்மா எப்ப வருவீங்க எப்ப வருவோம் தெரியாமா பதுளையில இருந்து வந்த நேற்று தான் வந்து 2 நாள் அமுதுக்கு வர மாட்டேன் அமுது எப்பமா 20 சனிக்கிழமை வரேன் சனிக்கிழமை நாளைக்கு வலிக்கிறோம் காலையில வலிக்கிட்டா நாளைக்கு 16ஆம் தேதி தானே வரமாட்டோம் நிக்க மாட்டோம் பரவாயில்ல நீங்க நல்லபடியா செய்யுங்க சரியா நாங்க நம்பிட்டு இருந்தேன் நீங்க வருவீங்களேன்ட்டு பிரச்சனை இல்லை நான் வராட்டியும் எந்த ஒரு ஆதரவு இருக்கும் உங்களுக்கு என்னன்னா நீங்க தம்பியில நம்பர் இருக்குது அவர் தானே மெசேஜ் போடட்டும் மாதிரி உடனே நான் செய்யறது இல்லை என்ன மண்டா அவசரம் மண்டாரு சரியா நேற்று இன்றைக்கு முழுக்கவும் கூட இதைத்தான் பார்த்துட்டு இருந்தேன் நான் போனல வீடியோ கூட வீடியோ தானே பார்த்துட்டு இருந்தான் எல்லாத்தையும் அதுகளே சரி நீ அதை தண்டிக்கு வச்சுட்டு பார்க்கா வீடியோ போடுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அது பிரச்சனை இல்லை என்னடாப்பா அவங்களுக்கு தெரியத்தானேம்மா வேணும் இப்ப நம்ம செய்யறது அதுக்காக வேண்டிதான் இனி வெட்ட போட்டோம் கதைக்கிறது அந்த வீடியோ எடுத்து இருக்கிற வழியா கூட அவரை பாப்பேன் வீடியோல பாக்குறான் எடுத்துட்டு தம்பியே சொல்ற பாக்கணும் அம்மா பார்த்துட்டு உலாப்புவாதான் பாத்து கூட அப்ப பாருங்க அம்மா வந்து ஜெரிக்கிற அந்த அக்காமலையெல்லாம் வந்து விடுற இல்லையா வீடியோ எடுத்தா பார்க்கணும் வேண்டியதா அதுல வந்து ஐயா இருக்காங்க தானே அப்ப பாக்குறதுக்காக வேண்டியவில்லை அவர் உங்களோட கதைக்கிறாரு ஷர்ட்டு போட்டாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுங்களே சொல்ற பார்க்கணும் உலாப்புவாதான் பார்த்துட்டாங்க நாங்க என்ன டிலீட் பண்ணி விடையாது இல்ல இருக்கட்டுமா டெலிட் பண்ண இருக்கட்டுமா அது பிரச்சனை ஒரு ஞாபகம் இருக்கட்டும் உங்களோட அதைக்கிறது பேசுறது எல்லாம் அவட அமுது முடியட்டோம்மா இந்த எனக்கு டைம் இல்ல போயிட்டு இந்த வீட்டை கொஞ்சம் நோம்பலை பார்த்து செஞ்சிருக்கலாம் அமுது முடிய செஞ்சாரன் தெரியா அமுது முடிய நோம்பலை பார்த்து செய்வேன் கடுமையா இல்லாட்டியும் அதுல ஒரு ரூமை பார்த்து நீங்க இருக்கிற அளவுக்கு நானு அதான் இது கரையான் புத்தொழுங்கு கலியால நீ கட்டிக்குது
உள்ளுக்கு வேண்டைக்கு கோடாலியால கொத்தி நான் கூட்டி எல்லாம் புத்துக்குள்ள ஒளிம்பிட்டு ஓட்டேன். அதுக்கு ஒரு நாள் பாம்பும் பூந்து வீட்டுக்குள்ளால வந்துச்சு பாம்பு. இஞ்சால பாம்பு பூந்தான் கலைஞ்சால ஒரு ஓட்டடிக்கு அங்கால ஒரு ஓட்டு. இது நாம கட்டிட்டு இருந்து சரி வராது. நாம தனியா கிடக்கிறோம். நாம என்ன ஆகும்டா ஆடி இருக்கா பார்க்க அக்கா காய்ச்சிருக்கா அண்ணன் தம்பி இருக்கா பெற்ற பிள்ளைகள் ஞாபகம் மட்டும் கிடக்காவோ அதுங்க அவ தூரத்தில் ஆடி இருக்கா. ஒருத்தருடைய காய்க்கிறோம் நெஞ்சில்லைன்னு அப்படியே ஒரு ஆள் இருந்தா அங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவ மட்டும்தான் வேற இஞ்ச இல்லை அவடையும் கதை வச்சில்லை பேச மாட்டேங்க. அப்ப நாங்க போய் திருடாமா இதுங்கெல்லாம் இருந்து பின்னேரமா போறேன். அந்த எப்படி சொல்றா அம்மா காடும் பிடிச்சு போயிது நம்ம ஆடுமையா போய் என்ன போறேன் சரியான மாதிரியே இல்லம்மா. நானும் வந்து ஆறுல வந்து நின்று கொஞ்சம் டைம் எடுத்து போகணுன்றா பாக்குறேன். என்ன செய்யுது ரெண்டு அவசரத்துல ஓடி வந்து எப்ப சாமான நாங்க போவோம். இப்ப போறோம் ஆக்களை கூட்டிட்டு போய் நான் அங்க வந்து ஆட்டோ பிடிச்சி சாமான மணி அனுப்பிவிடுவேன். மரக்கறி வாங்குற காசையும் உங்களோட செலவுக்கான காசையும் ஜெயனோட கொடுத்து அனுப்பி விடுறேன். அதை வச்சு அதுக்கு பிறகு நீங்க அந்த அமுதுக்கு முதல் அது போய் மரக்கறியை வாங்கி எடுங்க சரியா. மற்ற செலவுக்கு இந்த நீங்க செலவுக்கு உங்களோட கை ஒரு பாதுகாப்பு வச்சுக்கொள்ளுங்க கை செலவுக்கு. அப்புறம் நான் எப்போ வாரேன்னு தெரியாதேம்மா. அப்புறம் அங்கே பயணம் போனேன். அமுதம் முடிங்க நாங்க வருவோம். வந்து நாங்க வந்தா எதனா ஒரு வேலையோட அமருவோம். வேலையை முடிச்சுடுவோம். அமுதுக்கும் இல்லை ஒன்றுக்கும் இல்லை சாவுக்கு நின்று சாவுக்கு அதுதானே முக்கியம். அதுக்கு நிக்கணும் தானே. சரி ஒளிக்கூடமா செய்யணும் நம்ம சரியாம்மா. கவலைப்படாதீங்க யோசிக்காதீங்க சரியா. நாங்க இருக்கோம். போன்ல பார்த்து பண்ணாங்க நீங்க கதைக்கிறாது பேசுறாது எல்லாத்தையும். சரியாம்மா அண்ணே இப்போ நாங்க போயிட்டு வரோம்மா. இதுங்கள கொஞ்ச நேரம் இல்ல இல்ல இல்லம்மா இல்ல இல்ல ஒண்ணு இல்ல. நீங்க வந்து ஒரு நாள் நீங்க ஒண்ணும் குடிக்கையும் இல்ல வேலையும் இல்ல தொங்கு தொங்கன்று ஓடுற நீங்க. இல்ல இல்ல எனக்கு உங்களை அங்கால விறக பார்த்தோன்னு என் மகன் மூத்த மகன் அவர்த்தையும் நான் பாறேன். அவரும் செத்துட்டாரு. அவரும் கல்யாணம் கட்டி 6 பிள்ளைகள் அவர் பஞ்சாதியோட ஒரு மகன் நினைச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு என்னென்ன செய்யணும் வரக்குள்ள கூட அவற்றை ஞாபகம் தான் மாறேன் எனக்கு. சரியாம்மா பார்த்துட்டு இருக்கிறான். சொல்லி கேலா வட்டக்கரப்பி கேலா மனதில் அடைக்க எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்க. குளராங்க குளரு என்ன செய்யணும். இப்ப இறப்பு பிறப்புன்ற எல்லாருக்கும் பாடுறதானே விளையாட்டம் இருக்கும். அனாதையா வச்சு போட்டு போயிட்டாரு 2 பேரையும். நான் மட்டும் பிள்ளைங்க தானே உனத்தை உந்திட்டு இருக்கணும். எல்லாரும் போயிடுவாங்க 31 கழிய தனியா உந்திட்டு இருக்கணும். அதைத்தான் யோசிச்சு குளாறுறேன். என்ன உனத்தை உந்திட்டு இருப்பாரு கதைக்க எங்க தெரிஞ்சு வந்தாலும் நாம மட்டும்தானே. சரியம்மா கவலைப்படாத குளராதீங்க சரியா. நீங்க என்னன்னாலும் அந்த தம்பிகிட்ட சொல்லுங்க. தம்பி எனக்கு மெசேஜ் போடுவான் நான் செய்து தரேன் சரியா. என்னது கவலைப்படுறீங்க. என்ன கொஞ்சம் நாளை கவலையாக தான் இருக்கும். யோசிக்காதீங்க. ஒரு ஆம்பளை இருக்கிற மாதிரி இல்லையே வீட்டுல. அது சரி. உடம்பன் தானே சொத்தியம் தானே உருடன் தானே நம்மள ஆம்பளை வீட்டுல இருந்தா தான் நமக்கு உதவியா இருக்கும். கதைக்கு என்னானே பேசி என்னானே சொல்லி என்னானே ஒரு வேலையை காட்டி என்னானே ஒரு ஆம்பளை இருக்கிற மாதிரி இல்லை. சரியம்மா நாங்க பாரம் போயிட்டு ஏண்டா எல்லாம் வாங்கி தரோம் தான் நாங்க. என்ன அப்ப உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க. கூட வேணுமா கேள்வி போதும் தானே போதும் தானே. நீங்க நான் எடுத்தேன் அவங்களோட செலவுக்கு மட்டும் தானே நாங்க வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கை பாதுகாப்புக்காக வேண்டி 10,000 ரூபாய்க்கு மற்ற எல்லா சாமான் நம்ம வேண்டுறோம் தானே சரியா. திரும்ப இது அவசரம் வேண்டியோன்னா தம்பிட்ட சொல்லுங்க பார்த்துட்டு இருந்தா பாரம் வேண்டாம். முதல் காட்டுப்பாட்டதால காட்டும் சின்ன நான் காட்டிக்கணும். அந்த கோல் எல்லாம் காட்டும் ஒடுக்க மாதிரி இதுக்குள்ள பயிர் ஓடிக்கணும்மா.
ஃபுல்லா வாய்த்தம் கொண்டு வெட்டிக்கு. இது எத்தனையாம் ஆண்டு நம்ம காட்டுனது? இது படிக்கும் 15 வருஷத்துக்கிட்ட. பிரச்சனை இல்லை. அப்படின்டா இந்த கிச்சனையும் இந்த ரூமையும் செய்யணும் நம்ம. சரி, அப்படியே வச்சு நம்ம செஞ்சு விடுவோம் நானே. அப்படியே வச்சு போட்டு கீழே கொங்குரீட்டை போட்டு மேலே கோபிச்சு அடிக்கணும். இந்த பக்கம் மட்டும் இந்த ஃபுல்லா செய்யறேன்டா கொஞ்சம் தெரிந்தானேம்மா. வீடு இல்லைன்றதுக்காக வேண்டி அமுது முடிய நம்ம செய்வோம். சரியா, அதை பத்தி யோசிக்காதீங்க. வீட்டுக்குள்ள ஃபுல்லா அம்மா வந்து பயிர் ஓட்டியாங்க. ஆனா நீங்க பாத்தீங்களா, வீட்டை கூட விட்டு வைக்கல, வீட்டையும் பயன்படுத்தி பயிர் செஞ்சு விட்டீங்களே. நீங்க பயங்கர ஆக்கள் தான். சரியம்மா, நான் வலிக்கிறோம்னாங்களா? அந்த வகையில நாங்க வந்து இப்ப மார்க்கெட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு இந்த ஒரு கடையில, மளிகை கடையில வந்து அங்கேயும் வந்து பொருட்களை போட்டுட்டு நான் இப்ப அந்த பில்லுகள் எவ்வளவு வேண்டி எல்லாத்தையும் வந்து சொல்ல போகின்றேன். சரியான மாதிரி ஓட்டம். தம்பியாக அண்ணா எல்லாருமே வந்து மார்க்கெட்டுக்குள்ள தெரிந்தானே அலைஞ்சு திரிஞ்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. மரக்கறிகள் வந்து வாங்கல. ஏன்டா இன்றைக்கு மரக்கறி வாங்கணும்டா, எல்லா மரக்கறியும் பழுதா போயிடும். அப்ப இன்றைக்கு போற விலையும் வந்து சொல்ல போறேன். உருளைக்கிழங்கு வந்து 1 கிலோ 400 ரூபா. அடுத்த கத்திரிக்காய் வந்து 1 கிலோ 700 ரூபா. பயிற்றங்காய் 1 கிலோ 400. அடுத்த மரவள்ளி கிழங்கு வந்து 2 தூக்கு எடுக்கணும். அப்போ 1 கிலோ வந்து 200 ரூபா. அடுத்த சுரக்காய் வந்து 1 கிலோ 250. தக்காளி 1 கிலோ வந்து 600. பெரிய வெங்காயம் 1 கிலோ 300. சின்ன வெங்காயம் 1 கிலோ 600. பச்சை கொச்சிக்காய் வந்து 1 கிலோ 1200. கறிவாழைக்காய் வந்து 1 கிலோ எடுக்கணும். 1 கிலோ வந்து 200 ரூபா போகுது. வாழைப்பழம் இன்னும் வாழைக்காய் வேற வாழைப்பழம் வேற 1 கிலோ எடுக்கணும். அது வந்து 1500 ரூபா. அடுத்தது கரெக்ட் 1 கிலோ வந்து 400 ரூபா. இப்போ மொத்தமே வந்து 37,050 ரூபா வருது. இப்போ உருளைக்கிழங்கு வந்து 15 கிலோ, கத்திரிக்காய் 20 கிலோவும், பயிற்றங்காய் 10 கிலோ. என்னண்ணா 15 கிலோ. சாரி 15 கிலோ. பயிற்றங்காய் 15 கிலோ. மரவள்ளி கிழங்கு 2 தூக்கு சொன்னா 6 கிலோ. சுரக்காய் 15 கிலோ. தக்காளி 2 கிலோ. பெரிய வெங்காயம் 5 கிலோ. சின்ன வெங்காயம் 2 கிலோ. பச்சை ஒச்சிக்காய் 2 கிலோ. கறிவாழைக்காய் வந்து 1 கிலோ. வாழைப்பழம் 1 கிலோ. அடுத்தது கரெக்ட் வந்து எத்தனை கிலோண்ணா? 5 கிலோ. கரெக்டாக 5 கிலோ. இவ்வளோத்துக்கு வந்து 37,050 ரூபா வருது. இந்த 37,050 ரூபாயை வந்து அன்னவயலில் கொடுத்துட்டு போகிறோம். அப்போ அவங்க அந்த அமுதுக்கு முதல் நாளே வந்து அவங்க வாங்கி எடுப்பாங்க. எண்ணி பாருங்கண்ணா. 37,050 ரூபாண்ணே. 500 தானே. 37,050 ரூபா. 50 ரூபா. 37,100 ரூபா. சரியா, 37,100 இருக்குதான். இதை வச்சு மரக்கறியில் வாங்கினா அதோட வந்து ஆட்டோ ஹயர் பிடிச்ச நாங்கள். ஆட்டோ ஹயருக்கு வந்து இப்போ களவாஞ்சூர்ல இருந்து மண்டூர் 14 போகிறதுக்கு வந்து 2000 ரூபா. அதையும் வந்து அந்த அண்ணாடையில் ஒப்படைச்சிருவோம். இதுக்கு வந்து பொருட்களை ஏற்றணும். ஆனால் இருந்தாங்க ஆட்டோ ஹயர் காசு. இப்போ இந்த மல்லிகை பொருட்கள், அதாவது இந்த கடையில் வந்து சில்லறை கடையில் வந்து இப்போ எல்லா பொருட்களையும் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ இந்த கடை முதலாளி அந்த அண்ணா வந்து என்னென்ன பொருட்கள் எவ்வளவு எடுத்திருக்கோம்ன்றதை அவங்களே சொல்லுவாங்க. அப்போ அந்த பில்லையும் பார்த்துட்டு அவங்களுக்கான காசை கொடுத்துட்டு நம்ம வந்து வெளிக்கிடலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்க வந்து ஒவ்வொரு கடைக்கு வந்து ஒரு தரம் அந்த பொருள் கடைக்கு போகும்போது போறது வளமை. அப்ப முதலாவது தடவையாக அண்ணாட கடைக்கு வந்திருக்கின்றோம். ஏன்னா ஒரே கடையில் எடுத்தோம்னா பாக்குறவங்க யோசிப்பாங்க இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டீல் இருக்குண்டு விளங்குனா நல்லது. அதனால வந்து இப்ப என்னென்ன பொருட்கள் எவ்வளவு அண்ணா வந்து போட்டிருக்காங்கன்றத சொல்ல போகின்றோம். இப்ப டொனேட்னு சொன்னா நாம சொன்னார், ஓகே தம்பி நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் போடுவேன். சொல்லுங்க அண்ணா.
முதலாவது இப்படியான இளைஞர்களை நாங்கள் ஊக்குவிக்கணும். அந்த காரணத்துக்காக தான் எவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் நாங்கள் இப்படியான இதுகளை செஞ்சுறாங்க. உண்மையில் இந்த தம்பி வந்து ஒரு நேர்மையான விஷயத்தை செஞ்சு கொண்டிருக்கார். இவருக்கு தொடர்ச்சியாக அவங்களோட ஆதரவை வழங்குங்க. ஏனெண்டா இப்படித்தான், அதாவது ஒரு இடத்தினூடாக ஒரு கொள்ளுரை செய்யக்குள்ள ஏதாவது டீல் இருக்கலாம் என்று உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க, எங்களோட வந்து முதலாவது பேரம் பேசி விலைகளை தீர்மானித்த பிறகுதான் அவர் வந்து இந்த சாமான் எடுக்க. அந்தபடி இங்கே பாருங்க, இப்போ நாங்கள் இந்த இவர் 2 மூடை அரிசி எடுத்திருக்கார். உண்மையா ஒரு மூடை அரிசி வந்து 5750 ரூபா விற்பனை செய்யறாங்க. இவருக்கு 5500 ரூபா படி கொடுத்துருக்கோம். 2 மூடை அரிசிக்கு வந்து 11000 ரூபா. அடுத்தது 3 கிலோ கடலை எடுத்திருக்கார். நாங்கள் கடலை 1 கிலோ 400 ரூபா விற்கிறாங்க. 370 ரூபா படி 1110 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். சீனி 10 கிலோ எடுத்திருக்கார். நாங்கள் 1 கிலோ சீனி 220 ரூபா விற்கிறோம். 215 ரூபா படி அவருக்கு 2150 ரூபா. பருப்பு 2 கிலோ எடுத்திருக்கார். பருப்பு வந்து 300 ரூபாய் விற்கிறோம். 280 ரூபா படி 560 ரூபா. தேயிலை வந்து நம்பர் 1 குவாலிட்டி 2200 ரூபா. அவருக்கு 1900 ரூபாய் கொடுத்துருக்கோம். பாக்கு வந்து 1400 ரூபா விற்கிறாங்க. 1300 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் 1 கிலோ பாக்கு. பூடு வந்து 480 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 440 ரூபாய்க்கு கொடுத்துருக்க 1/2 கிலோ பூடு எடுத்திருக்கார். பழம் 1/2 கிலோ எடுத்திருக்கார். அது வந்து 400 ரூபாய் விற்கிறார். 380 ரூபா போட்டிருக்கோம். சர்க்கரை 1/2 கிலோ எடுத்திருக்கார். அது வந்து 300 ரூபா விற்கிறாங்க. 140 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். மிளகு 1/4 கிலோ எடுத்திருக்கார். 250 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். அடுத்து வந்து பயர் 1/2 கிலோ எடுத்திருக்கார். 350 ரூபா கொடுக்குறோம். 400 ரூபா விற்கிறோம். 350 ரூபா. சின்ன சீரகம் 100 கிராம் எடுத்துக்கார். 160 ரூபா. உப்பு 4 பேக்கெட் எடுத்துக்க 150 ரூபா விற்கிற உப்பு 125 ரூபா அப்படி கொடுத்துருக்கோம். தூள் போட்டு கொடுத்துருக்கோம் 90 ரூபாய்க்கு. பீடி கொடுத்துருக்கோம் 3000 ரூபாய்க்கு. பீடி 2400 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். பீம் சோப் 5 எடுத்துருக்கேன் 70 ரூபா விற்கிறது. 65 ரூபா படி கொடுத்துருக்கோம். 325 ரூபா. சொப்பிங் பேக் 125 ரூபா கொடுத்துருக்கோம். டொல்ஃபின் 150 ரூபாய் கொடுத்துருக்கோம். கறி பேக் கொடுத்துருக்கோம். இவருக்கு 240 ரூபாய்க்கு கறி பேக் 180 ரூபா படி 360 ரூபாய் கொடுத்துருக்கோம். காவடி கொடுத்துருக்கோம். பெரிய காவடி 360 ரூபா 300 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். ஸ்பஞ்ச் கொடுத்துருக்கோம் 60 ரூபாய்க்கு. போல் கொடுத்துருக்கோம் 60 ரூபாய்க்கு. அதே மாதிரி அமிர்தா பத்தி 150 ரூபா விற்கிற 130 ரூபா படி கொடுத்துருக்கோம். மற்றது மஞ்சள் 180 200 ரூபா விற்கிற பேக்கெட் 180 ரூபாய் கொடுத்துருக்கோம். சோப் பட்டி கொடுத்துருக்கோம் 625 600 ரூபாய்க்கு. தீப்பெட்டி 240 ரூபாய் 200 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். மற்றது அங்கர் 2990 ரூபாய் 2850 ரூபா படி கொடுத்துருக்கோம். அதாவது 1 கிலோ அங்கருக்கு 140 ரூபா கழிச்சு கொடுத்துருக்கோம். 8550 ரூபா. 1 கிலோ பேப்பர் 250 ரூபா விற்கிற 220 ரூபாய் கொடுத்துருக்கோம். மாரி பிஸ்கட் வந்து 330 ரூபா விற்கிற 310 ரூபா படி 4 பிஸ்கட் எடுத்துருக்கோம். 1240 ரூபா. 10 கிலோ ஆயில் எடுத்திருக்காரு. அது 750 ரூபா விற்கிற 740 ரூபா படி 7400 ரூபா. அதுக்கு எம்டி கேனோட 400 ரூபா. மொத்த கணக்கு வந்து 43,230 ரூபாய்க்கு எடுத்திருக்காரு சாமான். தண்ணிய குடிங்கண்ணா. உண்மையிலே குரல் நல்லா இந்த ராப் சாங் படிக்கிறதுக்கு டக்கு டக்குன்னு அது மாதிரி தட்டு போட சொல்லி நன்றி நன்றி. அப்ப மொத்தமாகவே 43,230 ரூபா வந்திருக்குது பில்லு. சரி சரி. இதோட எண்ணி பாருங்க 45 இருக்குது. நீங்க பேலன்ஸ் தந்தீங்களா? சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொண்டு சொல்ல விட்டுட்டோம். அதாவது இந்த பேட்டி அந்த சால்வை வாங்கினது 1300. அடுத்தது இந்த பாக்கு வெற்றிலை அதெல்லாம் வந்து வாங்கியிருக்குது 8140 ரூபாய்க்கு வாங்கியிருக்கின்றது. நன்றி. உங்களுடைய பேலன்ஸ் 1770 ரூபா. சேவை தொடரட்டும். வாழ்த்துக்கள். சந்தேகம் வேண்டாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாகவே லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த தமிழின் அக்கா வந்து 2 லட்சம் ரூபாயை வந்து எங்களுக்கு மொத்தமா அனுப்பியிருந்தாங்க. அதாவது அந்த கிரியெல்லாம் வந்து இதை வச்சு நீங்க ஃபுல்லா பாருங்க. அப்ப அந்த நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து 86,235 ரூபா அப்படி செலவாகினது. அப்ப 86,300 ரூபாய் என்று சொன்னாலும் மிகிதமாகவே இப்போதைய செலவு வந்து பாத்தீங்கன்னா 43,230 ரூபாய்க்கு இந்த கடைக்குரிய பொருட்கள் எல்லாம் வந்து எடுத்திருக்கின்றோம். அதோட 37,500 ரூபாய் உங்களோட கையில கொடுத்துருக்கின்றோம். அடுத்தது 10,000 ரூபாய் வந்து அந்த அம்மா கையில வந்து நம்ம கொடுத்துட்டு வந்து நாம ஆட்டோ ஹயர் காசு வந்து 2,000 ரூபாய். மொத்தமாகவே 92,280 ரூபா. அப்ப இதோட வந்து 1,78,580 ரூபா வந்து இப்ப செலவாகிருக்கின்றது. அப்ப மீதமாக நம்மளோட இப்ப கையில உள்ள பணம் வந்து 21,420 ரூபா வந்து இப்ப கையில இருக்குது. இப்ப கண்டிப்பா வந்து அவங்களுடைய ஒரு எப்படி சொல்றது, அவங்களுடைய ஒரு ஆலோசனையை கேட்டு மேலதிகமா என்ன உங்களுக்கு செய்யணுமா இல்ல நம்ம அடுத்த கட்டமா வேற யாருக்கும் இந்த பணத்தை வந்து ஹெல்ப் பண்ணணுமான்றதை கண்டிப்பா வந்து அடுத்த வீடியோவில் நீங்க பாப்பீங்க. அப்புறம் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம்.
அண்ணாங்க போயிட்டு வாங்க, நல்லபடியா பாருங்க, பார்த்து நிகழ்வு முடிங்க. எனக்கு வேலை தெரியும் தானே, நம்ம இந்த நுவரெலியா போகணும்னா இல்லாட்டி வந்துருப்பேன் நான். கண்டிப்பாக திரும்ப சந்திப்போமா? சரி போயிட்டு வாங்கலாம். ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை, போயிட்டு வாங்க. ஓகே மேடம், நாங்கள் இப்போ இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். அவசரமாக எடுக்கின்றோம். அதோட சரியாக நம்ம கலைச்சு போயிட்டோம். இப்போ 3:30 டைம் ஆகுது. அப்போ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை விடையறும் நான். பாய்.